கார் வாங்குறதுக்காக யாருக்கும் முத்தம் கொடுக்க முடியாது. சாய் பல்லவி அதிரடி. நடிகை சாய் பல்லவி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்லயும் ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வராங்க. பாலிவுட்ல அவங்க நடிச்சிட்டு வரக்கூடிய ராமாயணம் படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாயிட்டு வருது. தமிழ்ல தனுஷுக்கு ஜோடியா ஓம் படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில முத்த காட்சியில நடிக்கிறத பத்தி அதிரடியான கருத்தை சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி. தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பல்லவி மலையாளத்துல நடிப்பு பயணத்தை ஆரம்பிச்சாங்க. முதல் படமான பிரேமம் மெகா பிளாக் பஸ்டர் அடிச்சு அவங்களுக்கான டிமாண்ட அதிகரிச்சது. தொடர்ந்து அங்க நடிச்சிட்டு வந்த பல்லவி தமிழ்ல மாரி 2 படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் தன்னோட பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸையும் டான்ஸையும் அதுல வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா செல்வராகவன் இயக்கத்துல என்ஜிகே படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுவும் சொல்லிக் கொள்ளும்படியான வரவேற்பை பெறல. இப்படிப்பட்ட சூழல்ல கார்கி படத்துல நடிச்சாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்தது மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான். அந்த வெற்றி அமரன் படத்துல கிடைச்சது. அதுலயும் சாய் பல்லவி இல்ல அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா இவ்ளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காது அப்படின்னு பல பேர் சொன்னதும் நினைவு கூறத்தக்கது. மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளை தொடர்ந்து இப்போ பாலிவுட்டுக்கும் போயிருக்காங்க. முதல்ல அவங்க ராமாயணம் படத்துல தான் அறிமுகமானாங்க. ஆனா அது ரிலீஸ் ஆக லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஏக் தீன் அப்படிங்கிற படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் சரியா போகல. கண்டிப்பா ராமாயணம் படம் அவங்களுக்கு பாலிவுட்ல மார்க்கெட்டை உயர்த்தும் அப்படின்னும் கருதப்படுது. அவங்களோட இன்னொரு ஸ்பெஷலா பார்க்கப்படுறது நோ கிளாமர் பாலிசி. எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் தான் கிளாமரா நடிக்க மாட்டேன் அப்படிங்கறதுல தெளிவாவும் உறுதியாவும் இருக்காங்க சாய் பல்லவி. அதை பார்த்து பலரும் ஆச்சரியம் தான் படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த குணமும் அவங்களுக்கான ரசிகர்களையும் ரசிகைகளையும் உயர்த்தி கொடுத்ததையும் கவனிக்கணும். அதே சமயம் பாலிவுட்டுக்கு இப்ப அவங்க போயிருக்கிறதால அங்க இந்த பாலிசி எல்லாம் எடுபடாது அப்படிங்கிற கருத்தும் எழுந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்காங்க சாய் பல்லவி. அந்த பேட்டியில அவங்க எனக்கு ஒரு காதலர் இருந்தா அவரு நடிக்கிறதுலயோ இல்லனா வேற எந்த காரணத்துக்காகவோ வேற ஒருத்தருக்கு முத்தமிடக் கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு ஆணோ பொண்ணோ நல்ல குடும்பம், கார், வாழ ஒரு வசதியான வீடு இருந்தா போதும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்திடலாம். அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குது. கூடுதலா இன்னொரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை முத்தமிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு படத்துல இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பினா நான் நடிக்கிறேன். ஆனா நெருக்கமான காட்சிகள்ல நடிக்கணும் அப்படின்னா வேற ஒருத்தரை தேர்வு பண்ணிக்கிட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.